வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 3 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. இந்தியா ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயித்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழித்து ஆஸ்திரேலியா இந்த ட்ராஃபியை மறுபடியும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்தியா இந்த மேட்ச்சில் படுதோல்வியாக இருந்திருந்தாலும் இந்தியன் சைடில் யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பாராட்டத்தக்க விதத்தில் இருந்துச்சு. அது யாரும் இல்லை, கேப்டனாக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இன்னிங்ஸில் அவருக்கு பவுலிங்கே போடலை, அவருக்கு பேக் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போன பிறகு ஆஸ்திரேலியாவுடைய அதிரடி பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அது என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா கடைசியில் பவுலிங் போட மாட்டார்னு எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்கள் 15 பேர் ரொம்ப நிம்மதியானோம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இந்த சீரீஸில். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா 32 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அதிகமாக எடுத்த விக்கெட்டே இதுதான் ஒரு சீரீஸில். அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் கடைசி இன்னிங்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங் போட்டிருந்தாருன்னா நிச்சயமாக மேட்சோட ரிசல்ட் எப்படி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி தன்னோட கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில்லை குறித்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுமன் கில்லுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, பட் வெளிநாட்டில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் 5th மேட்ச்சில் அவர் அவுட் ஆன விதமும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. தேவையில்லாமல் இறங்கி ப்ளே பண்ணி தன்னோட விக்கெட்டை அவர் இழந்துட்டார். ஈஸியாக தன்னோட விக்கெட்டை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிஸ்பர் புஜாரா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புல எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி விக்கெட்டை கொடுக்க மாட்டேங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவர் ப்ளே பண்ணார். ஸோ அந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் பெருசாக ப்ளே பண்ணலை. எஸ்பெஷலி விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் ஒரே மாதிரி தான் தன்னோட விக்கெட்டை அவர் இழந்தார். அவுட் சைட் ஆஃப் பந்து வீச்சு போட்டாவே அவர் தன்னோட விக்கெட்டை இழந்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்லா போராடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லி அவர் வருத்தம் தெரிவித்தார். அதே சமயத்தில் ரிஷப் பண்டோட இன்னிங்ஸை அவர் பாராட்டி இருந்தார். ரிஷப் பண்ட் உண்மையில் பயங்கரமாக அவர் ப்ளே பண்ணியிருந்தார்.